Hi friends, welcome to Ragas kitchen. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுல ஆல் அண்ட் ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். फ्रेंड्स, இன்னைக்கு வீடியோல நம்ம செய்து ஒரு 5-6 மணி நேரம் ஆனாலுமே ரொம்ப மொறுமொறுப்பா இருக்க ஒரு வெண்டைக்காய் பக்கோடா எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியாவும் ஈஸியாவும் செஞ்சிரலாங்க. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துர்க்கேங்க. வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு தண்ணில அதுக்கு அப்புறமா நல்லா தொடச்சு வச்சிருங்க. தொடச்ச வெண்டைக்காவை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிக்கலாங்க. இல்ல ஓரளவுக்கு சைஸ் குட்டியா தான் இருக்குன்னா ஒண்ணாவே அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் எடுத்துட்டு நடுவுல இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பீஸையும் வந்து ரெண்டா கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வெண்டைக்காயை நம்ம 4 நீட்டமான பீஸ் தான் கட் பண்ணிக்கிறோம். விதையெல்லாம் எடுக்க வேணாங்க, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான மாவு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கிறேன். பாருங்கள், நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாங்க. நம்ம உப்புமா செய்கிறோம் இல்லைங்களா, அந்த ரவை, வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம். நம்ம அரிசி மாவை குறைச்சிட்டு இந்த மாதிரி ரவை வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறனால நல்லா மொறுமொறுப்பாக ரொம்ப நேரத்துக்கு இருக்குங்க, கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். ஏன்னா இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு தூள் உப்பு சேர்த்திக்கலாம். கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்ந்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோங்க. இது வந்து சாதா தண்ணி தான், சுடு தண்ணி தேவை கிடையாது, நார்மலான தண்ணி தான் இது. இந்த மாதிரி கட்டியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாதுங்க, இது மாதிரி கெட்டியாக இருக்கணும். நம்ம கெட்டி சட்னிலாம் இருக்கிற பார்த்திங்களா, அந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இது கூட ஒரு எலுமிச்சைப்பழத்துடைய ஜூஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்படி கலந்து விட்டு இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் பீசஸை சேர்த்துடலாம். நல்லா கெட்டியாக நம்ம வந்து இந்த மாதிரி கலந்து வச்சாதான் நம்ம வெண்டைக்காயோட சேர்த்து பிசைகிறப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வருங்க. ஏன்னா வெண்டைக்காயில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதோட சேர்க்குறப்போ கரெக்டாக போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா வெண்டைக்காயிலுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு வாணலி வச்சுக்கலாம். அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகணுங்க. இப்போ நம்ம இதை வந்து வெண்டைக்காய் பீஸ் வந்து அதில் போட போகிறோம். பொரிக்கிறப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இப்படி உதிரியாக போடுங்க. அப்போ தான் தனித்தனியாக உதிரியாக நம்மளுக்கு பக்கோடா கிடைக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கோம். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா அப்படியே தெரியுது. கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆனிச்சுன்னா வெண்டைக்காய் இருக்கிறதே தெரியாதுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயோடைய சலசலப்பு வந்து குறையணும். இப்போ நல்லா வந்து பொரிச்சு எடுத்தாச்சு பக்கோடா. சுவையான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இன்னொரு தடவை போட்டுக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவன் என்னுடைய 2 வயசு பாப்பா அவள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சுவையான கிறிஸ்பியான வெண்டைக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு 5 ஹவர்ஸ் ஆனாலுமே இதோட கிறிஸ்பினஸ் மாறாமல் இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.